Friends, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். இதில் டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் பை ரேங்க் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த 3 ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட்ஸுமே ரைட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆமாம், அது ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற 3 ஈக்குவேஷனும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதணும். தட் இஸ் எக்ஸ்ஒய்சட்டோட கோஎஃபிஷியன்ஸை ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் காப்பி பண்ணிவிட்டு இன்டூ எக்ஸ்ஒய்சட் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டை பி மேட்ரிக்ஸில் எழுதிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் சேர்ந்து எழுதணும்னா இதுதான் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போது நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு 1 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த 1 வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ 1 வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்துச்சுன்னா சம் போட ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதுக்காக நம்ம R1ம் R2வும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R2. இப்போ ரோ 1 ஃபுல்லாத்தையுமே ரோ 2ல் எழுதியிருக்கேன், ரோ 2 ஃபுல்லாத்தையுமே ரோ 1ல் எழுதியிருக்கேன், ரோ 3யை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 1 கீழே இருக்கிற இந்த 2 நம்பரையுமே நம்ம வந்து ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி 0 பண்ண போகிறோம். இப்போது இங்கே 1 இருக்கா, இங்கே 3 இருக்குது. ஸோ R2வை 0 பண்ணுறதுக்கு R1-ஐ 3 கூட மல்டிப்ளை பண்ணி R2 கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 ஆகிடும். அதே போல் R3ல் 7 இருக்குது. அப்போது R1-ஐ 7 கூட மல்டிப்ளை பண்ணி R3 கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா 0 வந்துடும். அப்போது ரூல் என்னது? R2 goes to R2 minus 3R1. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரோ 1-ஐ ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு ரோ 2 இங்கே 3 இருக்குது, இதை -3யோட இன்டூ பண்ணுறேன். அப்போ 3 - 3 0 ஆகிடும். இது 1 இருக்குது, இதை -3யோட மல்டிப்ளை பண்ணுறப்போ +9 ஆகிடும். அப்போ 9 + 1 10 ஆகிடும். 1 இதை -3 கூட மல்டிப்ளை பண்ணுறப்போ -6. அப்போ 1 - 6 -5 ஆகிடும். 2 இது -3யோட மல்டிப்ளை பண்ணோம்னா 2 - 3 -1 வந்துடும். ஸோ நம்ம R2க்கு ரூல் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ R3யோட ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது 7, இது -7ஓட மல்டிப்ளை பண்ணோம்னா 7 - 7 0 ஆகிடும். இது -1, இதை -7 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 21. ஸோ 21 - 1 20 ஆகிடும். இது 4, இது -7 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா -14. ஸோ -14 + 4 -10 ஆகிடும். 5 - 7 which is -2. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்லான் ஃபார்ம் ரீச் பண்ணுறதுக்கு இந்த எலிமெண்ட்டை 0 பண்ணணும், இந்த நான் ஜீரோவை வச்சு. அப்போது நம்மளுக்கு ரூல் என்ன வந்துடும்? R3 goes to R3 minus 2R2. அப்போது R1க்கும் R2க்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போது R3க்கு மட்டும் நான் ரூல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 0 இன்ட்டு -2 இது 0 ஆகிடும். ஸோ 0 - 0 0. 20 இது வந்து 10 இன்ட்டு -2 -20. அப்போ -20 + 20 0 ஆகிடும். இது -10, இதை இன்ட்டு -2 பண்ணோன்னா +10. அப்போ -10ம் +10ம் 0 ஆகிடும். -2 இதை இன்ட்டு -2 பண்ணோம் அப்படின்னா +2 ஆகிடும். அப்போ -2 + 2 0 ஆகிடும். இப்போது நம்மளுக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. அப்போது நம்ம ரேங்க் செக் பண்ணோம்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது, அதனால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. ரேங்க் ஆஃப் ஏபி என்னது? இதுக்கும் 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏபியும் 2. ஆனால் இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியாக இருக்குது. அப்போது இது நம்மளுக்கு செகண்ட் கேஸில் வந்துடும். கேசஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட் சொல்யூஷன் வித் 1 பேராமீட்டர். ஏன் 1 பேராமீட்டர்னா நம்மளுக்கு ரேங்க் வந்து 2 வந்திருக்கு. சப்போஸ் ரேங்க் வந்து 1ன்னு வந்துச்சுன்னா நம்ம மொத்தம் 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இது 1 பேராமீட்டர்
அப்படின்றனால ஜெட்டுக்கு மட்டும் நம்ம கே அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்ச இந்த எக்லான் ஃபார்மோட மேட்ரிக்ஸை நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி போல் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ நம்ம நார்மலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போது 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 3y ப்ளஸ் 2 இன்ட்டு ஜெட் 2z ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்துட்டு 1. இது உங்களோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். செகண்ட் இக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ 10y மைனஸ் 5z ஈக்குவல் டு -1. இது நம்மளோட செகண்ட் இக்குவேஷன். தேர்ட் இக்குவேஷன் கிடையவே கிடையாது, ஏன்னா எல்லாமே 0 ஆயிடுச்சு. அதுக்காக தான் நம்ம z ஈக்குவல் டு கே அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச z வேல்யூவை செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 10y மைனஸ் 5zக்கு பதிலாக k ஈக்குவல் டு -1. இப்போ இந்த 5k கூட உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போது இந்த -5k அப்படி போச்சுன்னா +5k ஆயிடும். அப்போ நம்மளுக்கு y இஸ் ஈக்குவல் டு 5k மைனஸ் 1 டிவைடட் பை 10. இப்போ நம்மளுக்கு z வேல்யூ தெரிஞ்சிருச்சு, y வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த ரெண்டு வேல்யூவும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு x வேல்யூவும் தெரிஞ்சிடும். அப்போது x மைனஸ் 3 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஜெட்டுக்கு பதிலாக கேவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிருது. இப்போ நம்மளுக்கு இங்கே 10 இருக்கிறனால த்ரூ அவுட் 10ஓட எல்சிஎம் பண்ணோம்னா இது 10x, இது நியூமரேட்டர் அப்படியே வந்துடும். 2 இன்ட்டு 10 20k த்ரூ அவுட் பை 10 வரும். அந்த 10 அந்த பக்கமாக போய் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 10x இந்த -3 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா -3 இன்ட்டு 5k மைனஸ் 15k மைனஸ் 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 20k ஈக்குவல் டு 10. அப்போது இங்கே லைக் டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20k மைனஸ் 50k வந்து 5k ஆகிடும் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 10. இப்போ எல்லா கான்ஸ்டன்ட்டும் நம்ம அந்த பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 10 மைனஸ் 3 7 மைனஸ் 5k வந்துடும். அப்போ x takes the value 7 மைனஸ் 5k by 10. அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கிடச்சிருச்சு. k belongs to r. இப்போ நம்ம கேக்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா XYZக்கு வேறு வேறு வேல்யூ கிடைக்கும். அதனால தான் இதுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ சில்ட்ரன்.